வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் சல்மான் கான் படத்தோட டீசர் ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அதை பார்த்ததும் ஈஸியாக கடந்து போகவே முடியல. ஏன்னா அது நம்ம அஜித் நடித்த வீரம் படத்தோட டீசரா. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதுன்னா அந்த படத்தை ரீமேக் என்ற பேரில் கொலை பண்ணுற வழக்கம் பல வருஷமாக நடைமுறையில் இருக்குது. அந்த வரிசையில் 2007 ரிலீஸ் ஆகி அஜித் சாரோட கெரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்ச படம் தான் பில்லா. இங்க பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதும் பாகுபலி நாயகன் பிரபாஸ் அதை தெலுங்குல ரீமேக் பண்ணி அவரால் எவ்வளவு கொலை பண்ண முடியுமோ அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருந்தாரு. பாப்போமா? தமிழ் பில்லா டைட்டில் இன்ட்ரோ. இந்த டைட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த டைட்டில் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சும்மா ஷார்ப்பான கத்தி மாதிரி மாசா இருக்கும். தெலுங்கு பில்லா டைட்டில் இன்ட்ரோ. டைட்டில் மாசா காட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ரொம்ப சுமாரா இருந்தது. அடுத்ததா ஹீரோ இன்ட்ரோ அஜித். பிளாக் கோட் சூட்ல மாசா இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, பயங்கர ஸ்டைலிஷா மாசா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த இன்ட்ரோல ஹைலைட்டு கன்னை ஹேண்டில் பண்ற ஸ்டைலு, கூடவே சுட்டுட்டு ஒரு லுக்கு செம. தெலுங்கு பில்லா பிரபாஸ் இன்ட்ரோ. நல்ல ஹைட்டு, சேம் பிளாக் கோட் ஷூட்டு. ஆனால் அந்த கோட் ஷூட் எங்கே சண்டே மார்க்கெட்டில் வாங்கின மாதிரி இருக்கு. அதுலேயும் அந்த ஸ்டைலு அப்படின்னா என்னன்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா கூட இருக்கிறவன் ஸ்பை வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுற செஸ் விளையாடுற சீன். ஒயிட் கலர் கோட் ஷூட்ல ரெண்டு பக்கமும் சும்மா கத்தி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிறவனை போட்டுட்டு ஒரு போஸ் கொடுப்பாரு பாருங்க, வேற மாதிரி. தெலுங்கு பில்லா படத்துல செஸ்ஸுக்கு பதிலா இந்த 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு மாதிரி சிறுபுள்ளத்தனமா அம்பு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. அடுத்ததா கூட இருக்கிற ஒருத்தன் லவ் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். அவனை போடுற சீன். அஜித் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து காருக்கு முன்னாடி போய் நின்று ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாரு. அதுக்கப்புறமா மாஸ் பிஜிஎம் பிளஸ் வாக்கிங் ஸ்டைல்னு அந்த சீனே சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு. இதே சீனை தெலுங்கு பில்லாவில் பார்த்தா இந்த மழைக்கு போடுற ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு ஏதோ பைல்ஸ் வந்தவன் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அடுத்ததா ஸ்விம்மிங் பூல் சீன். நயன்தாரா தமிழ்ல ஐயா படத்துல பார்த்த நயன்தாராவா அப்படின்னு வாயை புழக்க வச்சாங்க. அதுவும் அந்த பிகினி ட்ரெஸ்ல பின்பக்க இடுப்புல பில்லா சிம்பிளோட மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாரையும் பொறாமப்பட வச்சாங்க. இப்படி தமிழ்ல நயன்தாராவை பார்த்த மயக்கத்துல தெலுங்குல அனுஷ்காவை பார்த்தா ஏதோ எலும்பில்லாத யானைக்கு பிகினி ட்ரெஸ் போட்ட மாதிரி குழகுழன்னு இருக்குது. நயன்தாரா கிட்ட கூட வர முடியல. அடுத்ததா பிரபு அஜித்தை சுத்து போட்டதும் ஒரு கார் சேசிங் சீன் வரும். அங்க அடிப்பார் பாருங்க ஒரு ட்ரிஃப்ட், ஒரு 6-7 சுத்து. அதுக்கப்புறமா ஸ்கிட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ்ன்னு வெறித்தனமா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீன் இன் தமிழ் சினிமான்னு தாராளமா சொல்லலாம். அதுலயும் ஒரு ஸ்கிட் அடிச்சு ரிவர்ஸ் எடுத்து காரை லாரியில ஏத்துவாரு பாருங்க. ஃபார்முலா 1 ரேசர் அஜித் குமார்னு சொல்லாம சொல்லுவாரு. கூடவே யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் தாறுமாறா இருக்கும் அந்த சீனு. தெலுங்கு பில்லா கார் சேசிங் சீன். ட்ரிஃப்ட் கிடையாது, ஸ்கிட் இருக்கு. ரிவர்ஸ்ல கார் லாரியில ஏத்துற சீனும் கிடையாது. சொல்றதுக்கும் ஒன்றும் கிடையாது, நீங்களே பாருங்க.
மெயினாக இந்த சேசிங் சீன் முடியும் போது காரோடு பறந்து தண்ணியில் போயிடுவார் பிரபாஸ். அங்கே தான் பிரபாஸ் ரீல் ரேசராகவும் அஜித் ரியல் ரேசராகவும் தெரிவாங்க. அடுத்ததா பில்லா செத்ததுக்கு அப்புறமா வேலு பில்லாவா மாறுற சீனு. இது வரைக்கும் வந்த அஜித்தோட மாஷப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த ஃப்ரேம் இல்லாத மாஷப்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு மிரட்டலான சீனு. இந்த சீன்ல பிரபாஸை பார்த்தா ஏதோ கைமுட்டி சத்தம் மாதிரி நடந்து வரான். எதையாவது கொண்டு அடிக்கலாம்னே தோணும். அடுத்ததா பில்லாவை காப்பாத்துறதுக்காக நயன்தாரா போவாங்க பாருங்க, அந்த சீனு. சும்மா ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த கார் மேலே நடந்துக்கிட்டு அந்த வாக்கிங் ஸ்டைல்னு சும்மா தேட்டரையே தெரிக்க விட்டுருப்பாங்க. இப்போ லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கான பேஸ் அந்த படம் தான், மெயினாக அந்த சீனு. சரி, தெலுங்குல அனுஷ்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சேம் ட்ரெஸ் அண்ட் ஹை ஹீல்ஸ். ஆனால் அந்த வாக்கிங் ஸ்டைலில் 9 பண்ணதில் 5% கூட கிடையாது. அடுத்ததா இந்த ஒயிட் கோட் ஷூட்ல ஜாகுவார் கார்ல வருவாரு பாருங்க அஜித். கோட் ஷூட் போட்டு எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு ஒரு டெஃபினேஷனே கொடுத்துருப்பாரு. தெலுங்கு பில்லாவில் சேம் ஒயிட் கோட் ஷூட்டு, சேம் ஜாகுவார் காரு, ஆனால் முடியல. அடுத்ததான் நமிதா டெத் சீன். பில்லை என்னாச்சுன்னு கேட்கும் போது திரும்பி பார்த்துட்டு கண்ணு தூக்கி போட்டு நடக்கும்போது பாக்கெட்டில் கை வச்சுட்டு நடப்பார் பாருங்க. கூடவே யுவன் பிஜிஎம் சும்மா தெரிக்கும். பில் என்னாச்சு? இந்த சீனை தெலுங்கு பில்லாவில் பார்த்தா ஒரு சீரியஸான சீனை இவ்வளோ காமெடியாக பண்ணி வச்சிருக்கானுங்க. தமிழ் பிள்ளை இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய காரணமே ஃபர்ஸ்ட் ஸ்டைலிஷ் மேக்கிங், ரெண்டாவது அஜித்தோட ஸ்டைலு, மூணாவது யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம். இதெல்லாம் சேர்ந்து தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதை தெலுங்குல ரீமேக் பண்ணுறான்ற பேரில் பண்ணி காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கம்பேரிசன் சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலே தெலுங்கு பில்லாவை பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஸோ அடுத்து எந்த படத்தை ரீமேக் ட்ரோலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.